الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. یا ایہا الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், அல்லாஹின் மீது கடமையாக்கிய இந்த ஜுமாத் தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படையான ஒரு பண்பு, நாமெல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் விசாரணைக்காக நாம் நிறுத்தப்படுவோம். அந்த நேரத்தில் அந்த விசாரணையில் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாருடைய உரிமையும் பறிக்காதவர்களாக, யாருடைய மானத்தோடும் விளையாடாதவர்களாக, யாருடைய உரிமையையும் பாழ்படுத்தாதவர்களாக அந்த படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்கிற சிந்தனையை ஒரு முஸ்லிம் அடிப்படையாகவே அமைத்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். பல வசனங்களிலே பார்க்கலாம், இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கருணை உடையவன். இன்ன ரப்பக்க வாசிஉல் மஃபிரா, நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் மிக விசாலமானவன் என்றெல்லாம் இறைவனுடைய மன்னிப்பை குறித்து, அவன் எந்த அளவிற்கு அடியார்களை மன்னிக்கக்கூடியவன் என்பதை பற்றி பல வசனங்களையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். இது படைத்த இறைவன் அவனுடைய அடியார்களுக்கு மத்தியிலே காட்டக்கூடிய அதீதமான ஒரு அன்பு. ஆனால் அதே சமயம் இந்த உலகத்திலே ஒரு அடியான் அவன் இன்னொரு மனிதனை மனதை வேதனைப்படுத்தி இருந்தால், அவனுடைய உரிமையை பறித்திருந்தால், அவனுடைய சொத்துக்களை அபகரித்தால், அவனை திட்டியிருந்தால், அவன் மன்னிக்காதவரை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்முடைய செயல்கள், எண்ணங்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், நாம் இறைவனை தொழுகிறோம், இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துகளை நாம் நிறைவேற்றுகிறோம், அதிலே நாம் சரியாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையிலே நாம் வாழ்கிறோம். நோன்பு அது எந்த விதத்திலும் பாழாகிவிடக்கூடாது. அரை நிமிடத்திற்கு முன்பாக திறக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறதா, நாம் திறப்போம் என்கிற அந்த எண்ணம். ஏன் ஒரு டைமை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் 10 செகண்டுகள் முன்பின் வந்தாலும் கூட
ஒரு நிமிடம் இவ்வளோ நேரம் நாம் பொறுத்து விட்டோம், இன்னும் ஒரு 10 செகண்ட் நாம் பொறுப்போம் என்று அதிலே ஒரு பேணுதலோடு இருக்கிறோம். ஆனால் பிறருடைய வாழ்க்கையிலே விளையாடுவதும், பிறரை கேலி செய்வதிலும், பிறரை விமர்சனம் செய்வதிலும், பிறருடைய மானத்தோடு விளையாடுவதிலும், பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதில் அந்த அளவிற்கு இபாதத்திலே காட்டக்கூடிய ஆர்வங்கள், அதிலே இருந்து தவிர்ந்திருக்க வேண்டிய அந்த ஆர்வம் நம்மில் பல பேர்களிடத்திலே இல்லாத ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி! அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா கானலி நபியின் ஐயகுல்ல, ஒரு நபிக்கு மோசடி செய்வது ஆகுமானதல்ல. வமை யஅதி பிமா கல்ல யௌமுல் கியாமா, யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் அந்த மோசடியோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். இது யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? நபி முதற்கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். மோசடி செய்யக்கூடியது நிச்சயமாக அவர்கள் அந்த மோசடியோடு மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே வருவார்கள். ஆனால் இந்த மோசடி என்பது எது? வியாபாரத்திலே மோசடி என்பது மட்டுமல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு மானத்தோடு விளையாடினாலும், அவன் நம்பி நம்மை ஒரு பொறுப்பை, ஒரு அமானிதத்தை ஒப்படைக்கும் பொழுது அதிலே மோசடி செய்தாலும் நிச்சயமாக அது மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு இருளாக நம்முடைய சொர்க்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவிற்கு வரும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் விசாரணையினுடைய இறுதி விசாரணை என்பது மனித உரிமை மீறல் சம்பந்தமாக. இன்றைக்கெல்லாம் அதை பற்றி நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது. தொழுகையிலே நாம் காட்டக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஈடுபாடு என்பது பிறரிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அதிலே நாம் காட்டுவது கிடையாது. ஜக்காத்திலே நாம் காட்டக்கூடிய ஈடுபாடும் ஆர்வமும் பிறரிடத்திலே நாம் கொடுத்த வாக்குறுதியில் காட்டுவது கிடையாது. இப்படி எத்தனையோ மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை பேணுவதில் இன்றைக்கு ரொம்ப கவனக்குறைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இது போன்றுள்ள ஒரு செயல்கள் பல மக்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். நம்ம இடத்திலே என்ன ஒரு நினைப்பு என்று சொன்னால், நான் தான் தொழுகிறேன், இன்ன பிற சதக்காக்களை செய்கிறேன், ஆனால் என்னை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது எப்படி மறுமையிலே இபாதத்துகளெல்லாம் ஒரு புறத்திலே ஓரமாக நிற்கும்? எந்த நேரத்தில் உலகத்திலே வாழும் பொழுது ஒரு மனிதனை நீ கேவலப்படுத்தினால், ஒரு மனிதனுடைய சொத்தை நீ அபகரித்தால், அவனுடைய மானத்தோடு விளையாடினால், அவனை நீ திட்டினால், அந்த நேரத்தில் இபாதத்துகள் உனக்கு கை கொடுக்காது. எந்த இபாதத்துகள் என்னை மறுமையிலே காப்பாற்றும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த இபாதத்துகள் எல்லாம் ஓரமாக நிற்கும். இன்னைக்கு நாம் அதானே இபாதத்தில் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், குர்ஆனை ஓதுவதில் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அஹ்லாக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பிற மனிதரோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளில் நாம் இன்றைக்கு ரொம்பவும் ஒரு கீழ்த்தனமான செயல்களை உடையவர்களாகத்தான் பல மக்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், திவாலானவர் யார், பரம ஏழை யார் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே தீனாரும் திர்ஹமும் ஒரு பைசா கூட இல்லையோ அவங்க தான் பரம ஏழை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல. நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்திலே செய்த இபாதத்துகளோடு, தொழுகையோடு மறுமையிலே வருவான், ஜக்காத்துகளோடு வருவான், சதக்காக்களோடு வருவான், அவன் செய்த எல்லா அமல்களோடும் மூட்டை மூட்டையாக சுமந்து வருவதைப் போல அவன் அல்லாஹ்வை நோக்கி வருவான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷதமஹாதா, ஒருவனை இவனை திட்டி இருப்பான், இவனை ஏசி இருப்பான், அவனுடைய பொருளை அபகரித்திருப்பான், பிறருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், பிறரை கொலை செய்திருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அமல்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான், யா அல்லாஹ்,
உலகத்திலே வாழும் பொழுது 4 பேர்களுக்கு மத்தியிலே என்னை கேவலமாக இவன் பார்த்தான். 4 பேர்களுக்கு மத்தியிலே என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னை ரொம்பவும் கேலி செய்யக்கூடிய நிலையில் இவன் என்னை மக்களுக்கு மத்தியிலே காட்டினான். இவன் என்னுடைய சொத்தை அபகரித்தான் என்று சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பை அல்லாஹ் சொல்ல மாட்டான். அது அடியானுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே உள்ள தீர்ப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே சொல்வான், அப்படியானால் இந்த நேரத்தில் நீ அதற்கு என்ன வேண்டுகிறாய்? யா அல்லாஹ், நான் சொர்க்கம் செல்வதாக இருந்தால் அதற்கான அமல்கள் குறைவு, கொஞ்சம் அமல்கள் எனக்கு வேண்டும். நான் நரகம் செல்ல இருக்கிறேன், அமல்கள் இருந்தால் நான் சொர்க்கம் செல்வேன். என்னை உலகத்திலே அவன் திட்டியதின் காரணமாக, என்னை அவன் பேசியதின் காரணமாக, என்னை கொலை செய்ததின் காரணமாக, என்னுடைய பொருளை அபகரித்ததின் காரணமாக இந்த நேரத்திலே அதற்கு ஈடாக அவனிடத்திலே இருந்து அமல்களை எனக்கு நீ பெற்று தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு அமல்கள் பங்கிட்டு கொடுக்கப்படும். இப்படி மீதம் இருக்கக்கூடிய அமல்களை கொண்டாவது சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்தாலும் கூட அவனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மனிதன் வருவான். இப்படி யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அவனால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ, அவனுடைய மானத்தோடு விளையாடினார்களோ, இந்த உலகத்திலே மோசடி செய்தார்களோ, மோசடி செய்த மக்களெல்லாம் இப்படி ரப்பிடத்திலே வந்து முறையிட்டு அந்த நேரத்திலே யாரின் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலே இருந்த அமல்களை பெற்றுக்கொண்டு நிறைய நன்மைகளோடு, நிறைய நோன்புகளோடு, தொழுகைகளோடு, அதிகமான சதக்காக்கள் மூலமாக கிடைத்த நன்மைகளோடு மறுமையிலே வந்த மனிதன், நான் சொர்க்கம் செல்ல இருக்கிறேன் என்று நினைத்த மனிதன் ஏமாந்து கடைசியிலே அவன் நரகத்திற்கும், நரகம் செல்ல இருந்த மனிதன் சொர்க்கத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்கே ஏற்படும். இது யாருக்கு ஏற்படக்கூடியது? இந்த உலகத்திலே இபாதத்துகளை அதிகமாக செய்திருப்பான். இன்னைக்கெல்லாம் சில மக்களிடத்தில் எந்த அளவுக்கு திமிர் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது அவருடைய பேச்சுக்கள், சிலருடைய பேச்சுக்கள் எப்படி என்று சொன்னால், அவன் செய்ததை விடவா நான் அவ்வளோ பாவங்களை செஞ்சுட்டேன், மறுமைதானே அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், அல்லாட்ட பதில் சொல்கிறதானே அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட மெத்தன போக்குகள், இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. சாதாரணமாக இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தை மறுமையிலே ஏற்படுத்தும் என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமே ஒரு தவறு செய்திருக்கிறோம், ஒரு மனிதரை பேசி இருக்கிறோம், அவனை குறை சொல்லி இருக்கிறோம், அவனை கேவலப்படுத்தி இருக்கிறோம், தெரியாமல் நான் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய மனோநிலை இன்றைக்கு நம்மளை எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? நாம் போய் அவனிடத்தில் கேட்பதா? அவனுக்கு கீழாக நான் இருப்பதா? நான் கேட்பதன் மூலமாக என்னை அவன் ஏளனமாக பார்ப்பான். நான்லாம் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் போய் கேட்க மாட்டேன், அவன் வேண்டாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், நான் தான் தவறு செஞ்சது நான் தான், ஆனால் இருந்தால் நான் போய் கேட்க மாட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட ரீதியிலே பல மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் நெருங்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான அந்த மாற்றங்கள், அதிலே ஒரு நிகழ்வுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த நேரத்திலே சொன்னார்கள், மக்களே, இந்த முஹம்மதை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், இந்த முஹம்மதை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், பழி தீர்ப்பவர்கள் யாராவது உண்டா? என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யார்? ஒரு இறை தூதர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான சகிப்பு தன்மையோடு, பொறுமையோடு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அரபுலக மக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி காட்டிய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடும் கண்ணீரோடும் இறைத்தூதரை பார்க்கிறார்கள். இந்த முஹம்மதை பழி தீர்ப்பவர்கள் யாராவது உண்டா? பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே எந்த நபராவது, எந்த சஹாபியாவது முன் வருவார்களா?
யாரும் முன் வரவில்லை. என்ன வார்த்தை இறை தூதர் சொல்லிவிட்டார்? என்ன காரணம்? நாளை மறுமையில் இந்த முகம்மது இப்படி செய்து விட்டார், இந்த முகம்மது இப்படி பேசிவிட்டார், இந்த முகம்மது என்னை அடித்து விட்டார், இந்த முகம்மது என்னை திட்டு விட்டார் என்று நாளை மறுமையில் யாரும் வந்து என்னை குற்றம் பிடித்து விடக்கூடாது. அந்த நாளில் கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது. சொல்லக்கூடியவர் யார்? ஒரு நபித்தோழர் அல்ல, ஒரு தாபி அல்ல, ஒரு சக மனிதர் அல்ல, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது. அப்பொழுது ஒரு நபித்தோழர் ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் எனக்கும் பழி தீர்க்கக்கூடிய ஒன்று உண்டு. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதை சொன்ன நபரை திரும்பி பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், ஒரு போருக்காக நீங்கள் வரிசையை சரி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு குச்சியை கொண்டு நீங்கள் சரி செய்தீர்கள். ஆனால் அந்த குச்சி என்னுடைய முதுகின் மீது அது பட்டுவிட்டது, அது எனக்கு ஒரு வலியை ஏற்படுத்தியது. சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போல் ஒரு குச்சியை தருகிறேன், என்னை அதே முதுகிலை வைத்து நீ அடித்து உன்னுடைய பழியை நீ தீர்த்துக்கொள் என்று சட்டையை கலத்தி விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் ஏற்படுகிறது. ஒரு இறை தூதர் வரிசையை சரி செய்யும் பொழுது யதார்த்தமாக பட்டதற்காக வேண்டி இந்த நேரத்தில் இப்படி இவர் சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த முகம்மதை இன்றைக்கு உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நீ பழி தீர்த்துக்கொள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலங்கியை கழற்றி அந்த முதுகை அவரிடத்திலே காட்டக்கூடிய நேரத்தில் கடைசியாக அவர் அந்த குச்சியை வாங்கி கொண்டு கீழே போட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை, உங்களை இது மாதிரி மக்கள் மத்தியிலே கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு கிடையாது. அதாவது உங்களை கட்டி அடைத்து முத்தமிட வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று அந்த நேரத்தில் அங்கே அதை பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் ஒரு இறை தூதர் மக்களுக்கு மத்தியில், நான் உங்களை யாரையாவது பேசியிருந்தால், திட்டி இருந்தால் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எத்தனை பேரை நம்முடைய வாழ்நாளில் இன்று வரைக்கும் பேசிய நிலையிலே இருந்திருப்போம், எத்தனை பேருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேர்களுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு அபகரித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்ச உணர்வு இல்லாமல் அல்லாஹ் ஹராமாக்கிய எத்தனையோ செயல்களை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டி மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று, மோசடி செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல, வாக்குறுதியை மீறுவது நயவஞ்சகத்தனத்தினுடைய செயல், ஒப்பந்தம் செய்து மீறினால் முனாஃபிக் தனத்தினுடைய செயல் என்று அறிந்தும் கூட அதிலே கொஞ்சம் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் இதே நிலையில் நமக்கு மரணம் வந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் நாம் என்ன பதிலை சொல்லப் போகிறோம், அந்த நேரத்தில் நமக்கு உதவுபவர் யார் என்று சொல்லக்கூடிய எந்த சிந்தனையும் இல்லாதவர்களாக வெறுமனே தொழுகை மட்டும் இருந்தால் போதும், நோன்பு மட்டும் இருந்தால் போதும், சதக்காக்களை செய்தால் போதும், நல்ல நன்மைகளை செய்தால் மட்டும் போதும், இது நம்மை நாளை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும், பிறருடைய மானத்தோடு விளையாடுவதை பற்றி எந்த கவலையும் இல்லை, பிறரை கேலி செய்வதை குறித்து எந்த கவலையும் இல்லை, பிறருடைய மனதை வேதனைப்படுத்துவதை குறித்து எந்த கவலையும் இல்லாதவர்களாக சக மன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தால் அவனுடைய நிலைகள் மறுமை நாளில் மிக மோசமாக இருக்கும். அந்த நேரத்தில் இபாதத்துகள் பேசாது, யாரும் நமக்கு உதவிக்கு வரமாட்டார்கள். எப்படிப்பட்ட சூழல்? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் நம்முடைய வாய்க்கு நாவிற்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அந்த நேரத்திலே சொல்லுவான், அதாவது கையே நீ பேசு, இந்த கையை கொண்டு யாரை நீ அடித்தாய், என்னென்ன பாவங்களை செய்தாய், நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த கை, இதில் ஏதாவது ஒரு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் மருத்துவரை நாடி செல்கிறோம். பார்த்து பார்த்து அப்படியே கவனத்தோடு கடைசி வரைக்கும் பார்த்து வந்த அந்த நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய கை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய உடம்பிலே உள்ள கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்.
இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எனவேதான் நாம் யாரையாவது பேசி இருந்தாலோ திட்டி இருந்தாலோ பிறருடைய மானத்தோடு விளையாடி இருந்தால் அவர்களிடத்திலே உடனடியாக நாம் மன்னிப்பை கேட்டு அந்த நேரத்திலே மன்னிப்பை பெற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டும் மோசடி என்று சொல்லவில்லை. வியாபாரத்தில் இன்றைக்கு மோசடிகளை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். எவ்வளோ பெரிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், அந்த தொழிலில் மோசடி என்பது இது பாவம். சில பேருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு பொருளுடைய எக்ஸ்பைரி டேட் இது என்று தெரிந்தும் கூட அதை அழிச்சுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களாகவே அதை போட்டுக்கொள்வது. அதனால் எவ்வளோ பேருடைய உயிரிழப்புகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அதனுடைய தரம் வந்து இவ்வளோ நாள் தான் அதுக்கு வேலிடிட்டி என்று தெரிந்தும் கூட நான் வாங்கிய பொருள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை இன்னும் கால அவகாசத்தை நமக்கு நாமே நீட்டிக்கொள்கிறோம். அது எவ்வளோ பெரிய அது வியாபாரத்திலே செய்யக்கூடிய மோசடிகள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், மோசடி அளவு நிர்வையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். அவர்கள் வாங்கும் பொழுது அளந்து சரியாக வாங்குகிறார்கள், கொடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் குறைத்து கொடுக்கிறார்கள். எத்தனை சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது! அளவு நிர்வையிலே மோசடி செய்வதன் காரணமாக ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இதை தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வரும் பொழுது அங்கே மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். அந்த மக்களுக்கு பல உபதேசங்களை செய்கிறார்கள். உபதேசம் என்பது பள்ளிவாசல்ல மட்டுமல்ல, ஜும்மாவிலே மட்டுமல்ல, கடை வீதிக்கு சென்றாலும் அங்கே உபதேசம் செய்வார்கள். அப்போ அங்கே வந்து பார்க்குறாங்க அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள்னா, வாங்குவதற்கென்று அந்த குவியல் போல ஒரு பொருளை வைத்திருப்பார்கள் அளந்து வாங்குவதற்கு. ஆனால் அதை வியாபாரம் செய்யும் பொழுது அதே போன்ற பொருளை பயன்படுத்தாமல் வேறு பொருளை பயன்படுத்துவார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டித்தார்கள். இது வந்து கூடாத ஒரு செயல். சொன்னவுடன் இறைவனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். உடனடியாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு இது போன்ற உண்மை செய்திகளை நாம் அறிய வேண்டுமானால் திருக்குர்ஆனோடு உள்ள தொடர்புகள் நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனை பலர்கள் நம்மிலே ஓதுகிறோம், பலர்கள் பொருளை தெரியாதவர்களாக இருக்கிறோம். அப்போ இது போன்றுள்ள விஷயங்கள் தெரிய வேண்டுமானால் பொருளை உணர்ந்து படிப்பதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவினுடைய அந்த வீதியிலே கடை வீதியில் போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒருவர் அதாவது தானியங்களை விற்று கொண்டிருக்கிறார். ஒரு தானியங்கள் குவித்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அப்படியே கையை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறாங்க. கைகள் ஈரமாக இருக்கிறது. அந்த ஈரத்தை உணர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரி இடத்துல கேட்டார்கள், இது என்ன ஈரமாக இருக்குது? மேலே எல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது, ஆனால் அடிப்பகத்தில் இது மாதிரி ஈரப்பதம் இருக்கிறது, இது என்ன ஏமாற்று வேலையா, இது என்ன மோசடியா அப்படி கேட்கும் பொழுது அவர் உண்மையிலேயே மோசடி செய்யலை. அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சந்தையில் விற்கக்கூடிய இந்த பொருளை நான் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மழை பெய்தது. அந்த மழையில் மேல் பகுதியெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. அதை கொண்டு வந்து அப்படியே விற்பதற்காக தட்டும் பொழுது மேலிருந்த ஈரமான பகுதி கீழே போயிடுச்சு, கீழே நனையாத பகுதிகள் மேலே வந்துடுச்சு. இதுதான் காரணமே தவிர அதை வந்து நான் வேணுக்குன்னு இப்படி தெரிஞ்சு இதை செய்யலைன்னு சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் மக்கள் பார்க்கும் விதமாக அதை நீ வைத்திருக்க வேண்டாமா? யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நிச்சயமாக அந்த மோசடியின் மூலம் மிகப்பெரிய கடுமைக்கு தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அந்த மோசடியின் மூலம் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் கியாமத்து நாளிலே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களிடத்திலே சொன்ன செய்திகள். அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள பல விஷயங்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாம் எதை செய்தாலும் சரி, நாம் செய்யக்கூடியவை வியாபாரத்திலே இது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இதெல்லாம் முடிந்து காலாவதியான பொருள் என்று நமக்கு தெரியும்.
இதை கொடுப்பதனால் இதற்கு பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு நாட்களை இது செயல்படுத்த முடியாது, இந்த பொருளை பயன்படுத்த முடியாது என்று தெரிந்தும் எத்தனை பேர் அதை சொல்லி நாம் விற்பனை செய்கிறோம்? நான் வாங்கிவிட்டேன், ஆனால் விற்கும் பொழுது நான் நஷ்டப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமே தவிர, ஒருவேளை அதில் நஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ் இன்னொரு புறத்தில் எனக்கு பரக்கத்துகளை ஏற்படுத்தி தருவான் என்கிற நம்பிக்கை பல மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அஹ்லாக்குகளை உடையவர்களாக படைத்த இறைவனுக்கு முன்னால் விசாரணைக்கு நாம் நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் இபாதத்துகள் தொடர்பாக அல்லாஹ் விசாரித்து அவன் நாடினால் அவர்களை மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது அநீதங்களை செய்தால் நிச்சயமாக அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அவன் எவ்வளவு அமல்களை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படிப்புகளை படித்தாலும் சரி, திருக்குர்ஆனை சுமந்தவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கற்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதத்தை செய்தால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்முடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் நாம் யாருக்காவது ஏதாவது பாவத்தை செய்திருக்கிறோமா? யாருடைய மனதாவது வேதனைப்படக்கூடிய அளவிற்கு எந்த வார்த்தையாவது சொல்லி அவர்களை நாம் திட்டியிருக்கிறோமா? எத்தனை பேர்கள் இன்றைக்கு உறவு முறைகளை பேணாமல் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பை கேட்டு உறவுகளை பேண வேண்டும். நட்பு வட்டாரத்தில் இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே விரிசல்கள், வியாபாரத்திலே விரிசல்கள். காரணம் சின்ன சின்ன வார்த்தைகள் வாக்குவாதங்களாக மாறி பெரிய ஒரு பிளவுகளை அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி குரோத தன்மையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு இதை தடுக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா தபாகது, ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பு கொள்ளாதீர்கள். இப்படி உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, சகோதரர்களாக அல்லாஹ்வினுடைய அடியார்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். எனவே இது போன்றுள்ள செயல்கள் நம்மிடத்திலும் இருந்தது என்று சொன்னால் நம்மால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே போய் மன்னிப்பை வேண்டி நாளை மறுமையிலே நாம் செய்த இந்த உலகத்திலே நாம் செய்த இந்த அமல்கள் எல்லாம் நாளை குற்றம் பிடிக்கப்பட்டு நாளை பரம ஏழையாக திவாலானவர்களாக என்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு நல்ல பண்புகளை உடைய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். வல்ல இறைவன் அதற்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபியே நீர் அறிவுரை கூறுவீராக, அறிவுரைகள் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது எதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று சொன்னால், இறைவனுடைய உபதேசத்தை மக்கள் புறக்கணித்து வாழக்கூடிய காலகட்டத்தில் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமையும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நான் வாழ்ந்த காலகட்டம் மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை நோக்கி படையெடுத்து வந்த ஒரு காலகட்டம். இப்னு ஹஜர் ஹனஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அறிஞர். இந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட காலகட்டம்.
எத்தனையோ முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, மங்கோலியர்களால், தாத்தாரியர்களால் சூறையாடப்பட்டது. இன்னும் அவர்களில் பெண்கள் நிறைய பேர் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அப்போ இதெல்லாம் ஏன் இப்படிப்பட்ட அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களிடத்திலே மோசடிகள் அதிகமாக இருந்தது. வியாபாரத்திலே மோசடிகளை செய்தார்கள், பொய்யை சர்வசாதாரணமாக பேசினார்கள், முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம் என்பது அதிகமாக காணப்பட்டது. இப்படி அக்கிரமங்களும் அநியாயங்களும் நல்ல பண்புகளும் இல்லாததனுடைய விளைவு அந்த எதிரி படையினர்களால் மக்கள் மிக கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல இறை நிராகரிப்பாளர்கள், எதிரிகள் உங்களை நோக்கி, முஸ்லீம்களை, இறைவனை ஈமான் கொண்ட மக்களை நோக்கி பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் எண்ணிக்கையிலே மிக குறைவாக நாம் இருப்போமா? எண்ணிக்கையிலே அதிகமாக நீங்கள் இருப்பீர்கள். ஏன் நம்முடைய இந்த ஊரை எடுத்துக்கொள்ளும், ஆரம்பத்தில் ஒரு 30, 40, 50, 60 வருடத்திற்கு முன்னால் எத்தனை குடும்பங்கள் இங்கே இருந்திருக்கும்? இன்றைக்கு குடும்பங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து விட்டது, முஸ்லிம்களுடைய சந்ததிகள் பெருகிவிட்டார்கள். அதே போல் அந்த காலகட்டத்தில் காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் வேலை செய்தார்கள். அவர்களை பார்த்தால் அப்படியே கை கட்டி, இடுப்பிலே துண்டை கட்டி ஒரு மரியாதையும் பணிவையும் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள், சந்ததிகளெல்லாம் இவர்கள் நம்முடைய முன்னோர்களிடத்தில் எப்படி நின்றார்களோ அந்த மரியாதைகளை இன்றைக்கு இல்லாதவர்களாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, யாரையெல்லாம் எப்படி நாம் நினைத்தோமோ அவரெல்லாம் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நமக்கு முன்னால் பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ இது எதனால் ஏற்பட்டது? ஒரு காஃபிர், நாம் பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய கடை, அதற்கு முன்னால் அவனுடைய தொல்லைகள் இருந்தது என்று சொன்னால் பல முயற்சிகளை செய்து நம்மால் முடியவில்லை. அப்போ இது எதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்? தவறுகள் என்பது நம்மிடத்திலே மட்டுமல்ல, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் ஏற்படும் பொழுது அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும். இன்றைக்கு போய் பேசுவது நம்முடைய சமூகத்தில் நிறைய, நான் இறையச்சத்தோடு இருக்கிறேன், ஈமானை உணர்வோடு இருக்கிறேன் என்று பேசக்கூடியவர்களிடத்திலே கூட சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். தெரிந்தே பல பொய்களை சொல்கிறோம். வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கிடையாது, ஒப்பந்தங்களை செய்தால் அதை பேணுவது கிடையாது. வியாபாரத்திலே மோசடிகள், பொருளாதாரத்திலே மோசடிகள், பிறருடைய சொத்துக்களை எப்படி நாம் அபகரிக்கலாம், அதை எப்படி மோசடி செய்து நமக்கானதாக ஆக்கி கொள்ளலாம், ஒரு ஹராமை செய்வதில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி என்பதை கிடையாது. தெரிந்து இப்படிப்பட்ட ஹராமை நாம் செய்கிறோமே, இதனால் இதே நிலையில் எனக்கு மரணம் ஏற்பட்டால் என்னுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த எத்தனையோ ஹராம்களை கொஞ்சம் கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரத்தில் இறை நிராகரிப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அப்போ எண்ணிக்கையில் அதிகமாக நீங்கள் இருப்பீர்கள். அப்போ அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? வெள்ளத்தில் எப்படி சரிகள், வெள்ளங்கள் அடித்து செல்லுமோ அதே போல சோதனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். உங்களை பற்றி உள்ள பயத்தை காஃபிருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். இன்னைக்கு பார்க்குறோம், ஒட்டும் வரக்கூடிய சட்டங்களும் சரி, ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சரி, எல்லாம் முஸ்லீம்களை மையப்படுத்தி தான் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிதாக ஒவ்வொரு செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்போ அந்த நேரத்தில் இது எதனால் ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். மல் வஹன் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வஹன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலகத்தை நேசிப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். இந்த உலகத்தை நேசிப்பார்கள், உலகத்திலே நாம் நமக்கென்று ஏதாவது ஒரு அளவு சொத்துக்கள் இருந்தால் இன்னும் இருக்க வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுகிறோம். 5 சென்ட் நிலம் இருக்கா, இன்னும் அடுத்து 6 வேணும், அடுத்து 7, 8, 10, 2 கடை இருக்கா, 3 கடை வேணும், இப்படி ஒரு வீடு இருக்கா, இன்னும் ஒரு வீடு வேணும். இப்படி தான்
ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகளும் பேராசைகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பேராசை என்பது கடைசியில் பாவம் செய்வதற்கு கூட அவனை தயங்க வைக்காது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை அளவு தங்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு ஓடை அளவு தங்கம் இருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஆசை அவனுக்கு ஏற்படும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் என்னுடைய செயல்பாடுகளை நான் அமைத்து கொண்டிருக்கிறேனா? பாவங்கள் செய்த நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் என்னால் எந்த நன்மைகளும் செய்ய முடியாது, எந்த அமலும் செய்ய முடியாது. என்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் நான் மன்னிப்பு கூட கேட்க முடியாது. எவ்வளோ ஹராமியம் செய்த நிலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். திரும்பவும் அந்த ஹராமில் இருந்து மன்னிப்பு கேட்டு மீண்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா என்று நினைத்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்வோம். பிற மக்களை பார்த்து அவர்களை விட நாம் குறைவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்களை செய்கிறோம் என்கிற எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே இருந்து அடியோடு தகர்த்து எறிந்துவிட்டு நான் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு நான் முயற்சி செய்வேன் என்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்தோடு, அந்த உடன்படிக்கையோடு, அந்த வைராக்கியத்தோடு இங்கிருந்து நாம் ஒவ்வொருவர்கள் வெளியேற வேண்டும். நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது நம்முடைய குடும்பங்களிலே ஏற்படும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டால் சமூகத்திலே மாற்றங்கள் என்பது ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட மாற்றங்களை உடைய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.